சிவகங்கையில் கட்டப்பட்டுள்ள புதிய வாரச்சந்தை கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வாரச்சந்தை கட்டடம் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே புதிய வாரச்சந்தை கட்டடத்தை உடனடியாக திறக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் பேட்டரிகளை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகார்ஜுன நகரில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்படும் இருசக்கர வாகனங்களின் பேட்டரிகள் காணாமல் போவது தொடர்கதையாகி வந்தது. இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பின் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது அதிகாலையில் இளைஞர் ஒருவர் பேட்டரிகளை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இது தொடர்பான புகாரில் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அடையாறு பகுதியில் போதையில் சாலையில் கிடந்த இளைஞர்களை போலீசார் தட்டி எழுப்பும் வீடியோ வெளியாகியுள்ளது. விசாரணையில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எனவும் வேலை தேடி சென்னை வந்த நிலையில் வேலை கிடைக்காததால் கையில் இருந்த பணத்தில் மது அருந்திவிட்டு சாலையில் படுத்து உறங்கியதாக கூறப்படுகிறது. நாமக்கல்லில் சிப்காட்டுக்கு எதிராக போராடும் விவசாயிகளை மாஃபியா கும்பல் என பதிவிட்ட தனியார் ஊடகம் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வளையப்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சிப்காட் அமைக்கப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து போராடி வரும் விவசாயிகளை இளைஞர்களின் வேலை வாய்ப்பினை தடுக்கும் மாஃபியா கும்பலை தோலுரித்த வாக்காள மக்கள் என பதிவிட்ட தனியார் ஊடகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. திருத்தணி முருகன் கோயிலில் கோயில் இணை ஆணையர் ரமணி மேற்பார்வையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட கோயில் பணியாளர்கள் மூலம் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 94,45,000 ரூபாய் ரொக்கம், 416 கிராம் தங்கம், 7 கிலோ வெள்ளி உள்ளிட்டவைகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் உண்டியல் காணிக்கையாக 70 லட்சம் ரூபாய் பெறப்பட்டது. உண்டியல் எண்ணும் பணி இணை ஆணையர் மாரியப்பன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 70 லட்சம் ரூபாய் ரொக்கம், 155 கிராம் தங்கம், 755 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை பெறப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் உள்ள ரத்தனகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இக்கோயிலின் மலையை சுற்றி வடம் பிடித்து இழுக்கப்பட்ட தேர் நிலைக்கு வந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமியை வழிபட்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த அச்சிறுபாக்கம் இளங்கிளி அம்மன் ஆட்சீஸ்வரர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட மலர் வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. பெரும் பேர் கண்டிகை சென்ற ஆட்சீஸ்வரரும் இளங்கிளி அம்மனும் திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி அளித்தனர். பின்னர் அச்சரப்பாக்கத்தில் உள்ள வஜ்ரகிரி மலையை கிரிவலமாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த வேடந்தாவடி கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வேடந்தவாடி, மங்கலம், அவலூர்பேட்டை உள்ளிட்ட பல கிராம மக்கள் கிடாய் வெட்டி சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதனையடுத்து வீரராகவ பெருமாள் கோவிலில் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி தேனூர் மண்டபத்திற்கு புறப்பட்டு அங்கு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வழி நெடுகிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை வண்டியூர் பகுதியில் உள்ள தேனூர் மண்டபத்தில் கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வை காண திரண்டிருந்த பக்தர்கள் கூட்டத்தால் கள்ளழகர் சுற்றி வர சிறிது நேரம் தாமதமானது. இந்நிலையில் மதுரை கருமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் விழா நடக்கும் பகுதியில் மைக் மூலம் உரையாடினார். அவரது பேச்சை கேட்டு பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். அவருக்கு சிறுவர்கள் சல்யூட் அடித்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சூரியன் தனது ஒளிக்கதிர்களால் சிவலிங்கத்தை வணங்கும் சூரிய பூஜை கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது. இன்று காலை சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேரடியாக ராஜகோபுரத்தின் உள்ளே புகுந்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சூரிய வழிபாட்டை காண அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
ஹர நம பார்வதேவதையே ஹர ஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா. சத்தியமங்கலம் அருகே அரசு பஸ்ஸை வழிமறித்த கொம்பன் யானையால் பயணிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலத்தில் இருந்து கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள காடகநல்லி மலை கிராமத்திற்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. திடீரென கொம்பன் காட்டு யானை குறுக்கே வந்து நின்றதால் பஸ்ஸை டிரைவர் நிறுத்தினார். யானை வழிவிடாமல் பேருந்து அருகே வந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு யானை திரும்பிச் சென்றதால் அரசு பேருந்து புறப்பட்டு சென்றது. இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி நீலகண்ட பிள்ளையார் கோவில் தேரோட்டத்தின் போது கோயில் குளம் அருகே வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்தனர். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கோவிலில் ஸ்தபதியாக வேலை செய்ததாகவும் மதுபோதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வெடிகுண்டு மிரட்டலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மதுபோதையில் மயங்கி கிடந்த கூலி தொழிலாளி அலெக்ஸ் என்பவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் வெங்கடேஷ், இளையராஜா மற்றும் செல்வகுமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இளையராஜாவுக்கும் அலெக்ஸுக்கும் இருந்த முன்பகையை பழி தீர்ப்பதற்காக நடந்தேறிய கொலை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் 3 பேரையும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் வந்த பெண்மணி மாவட்ட ஆட்சியரின் காரை வழிமறித்து தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பான பிரச்சனையில் ஒருவர் கொலை மிரட்டல் விடுவதாக கூறிய அவர் இது தொடர்பான புகாரை போலீசார் எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். சம்பவம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்த பின் அவர் கலைந்து சென்றார். சேலம் மாவட்டம் கோட்டை மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள நடைபாதையில் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நபரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 45 வயது மதிக்கத்தக்க நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்தவருக்கும் அவர் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த பிரபாகரன் என்பவருக்கும் ஏற்கனவே தகராறு இருந்ததை அறிந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 16 வயது சிறுமியை 2வதாக திருமணம் செய்து கொண்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சமூக நல ஆர்வலர்கள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடியில் உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவு நாளான தேரோட்ட நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்பு அரவான், கலபலியல், திருநங்கைகள் தாலி அறுத்தும் வளையல்களை உடைத்தும் விதவை கோலத்தில் ஒப்பாரி வைத்து அழுதனர். இந்த நிகழ்வை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தற்பொழுது கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துச் செல்கின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள எலந்தக்குட்டை ஏரியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், கட்டிட கழிவுகளை கொட்டிச் செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி கோவிலுக்கு அமெரிக்காவில் பணிபுரியும் முருக பக்தர் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான பேட்டரி காரை நன்கொடையாக வழங்கினார். பழனி மலை கிரி வீதியில் பக்தர்கள் எளிதாக செல்வதற்கு இலவசமாக பேட்டரி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் பணிபுரியும் முருக பக்தர் அகிலன் ரவிச்சந்திரன் சார்பில் 7 லட்சம் மதிப்பிலான பேட்டரி வாகனமும் பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது.
பழனி கோவிலுக்கு தொடர்ச்சியாக நன்கொடை அளித்து வருவதாகவும் முதியவர்கள் குழந்தைகள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் பேட்டரி கார் வாங்கி கொடுத்ததாகவும் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஏலக்காய் வர்த்தக மையத்தில் ஏலக்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ ஏலக்காய் ரூபாய் 500 வரை உயர்ந்து 2500 முதல் 2600 வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஏலக்காய் விளைச்சல் குறைவு காரணமாக இந்த விலை ஏற்றம் என விவசாயிகள் தெரிவித்தனர். சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு கொள்முதல் விலை ரூபாய் 2000 வரை சென்றதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள விநாயகநந்தல் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாசார், மங்களூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்களை பிடித்து சென்றனர். விரால், கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போட்டி போட்டுக்கொண்டு பிடித்துச் சென்றனர். தஞ்சாவூர் அருகே மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாபநாசம் தாலுகாவிற்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மும்முறை மின்சாரத்தை நம்பி சுமார் 1000 ஏக்கரில் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் மும்முனை மின்சாரம் சரிவர வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நெற்பயிர்கள் கருகும் அபாயத்தில் உள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழியை அடுத்த செம்மங்குடி ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர், பூமி திடல் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக குடிநீர் வரவில்லை என புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டத்தில் வெயிலால் மிளகு கொடிகள் கருகும் அபாயத்தில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்றத்திற்குட்பட்ட 5 கிராமங்களில் விவசாயிகள் மிளகு மற்றும் காபி சாகுபடி செய்து வருகின்றனர். தற்பொழுது பருவநிலை மாறுபாடு காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அவை கருகும் அபாயத்தில் இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருமங்கலம் அருகே நடுரோட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மரவன்குளம் சாலையில் பார்வையற்ற பேனா வியாபாரி ஒருவர் நடந்து சென்றபோது திசை தெரியாமல் சாலையின் நடுவே சுற்றி வந்தார். வெயிலின் தாக்கத்தால் திடீரென சாலையின் நடுவே மயங்கி விழுந்த அவருக்கு வலிப்பு வந்தது. அந்த வழியாக வாகனத்தில் சென்றவர்கள் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் போலீசாரும் ஆம்புலன்ஸ் டிரைவரும் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. சென்னை ஆலந்தூர் அருகே அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்ட போது திடீரென பந்தலில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குளப்பாக்கம் ஊராட்சியில் தண்ணீர் பந்தலை திறந்து வைக்க அதிமுக மாவட்ட செயலாளர் KP கந்தன் பொதுமக்களுக்கு பழங்களை வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பட்டாசு தீப்பொறிப்பட்டு பந்தலில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தொண்டர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். கம்போடியாவில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிரீஸ் என்ற பயணியை கைது செய்த அதிகாரிகள் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று 28 கோடி ரூபாய் போதைப் பொருள் பிடிபட்ட நிலையில் 2வது நாளாக 35 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பிடிப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செல்லப்பிள்ளைகுட்டை கிராமத்தில் உள்ள ஜடை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி நடந்த அன்னதான நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.